வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 80 தமிழ். தமிழகத்தில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் குறித்த செய்தி தொகுப்பு. மக்கள் மருந்தகத்தின் 7ஆம் ஆண்டு சாதனை சேவை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியில் கடந்த 7 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வரும் ஆரணி மக்கள் மருந்தகத்தின் சார்பாக இன்று மாபெரும் இலவச மருத்துவ முகாம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இந்த முகாமில் பொதுமக்களுக்கு இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை அளவு உள்ளிட்ட பரிசோதனைகள் இலவசமாக மேற்கொள்ளப்பட்டு தகுந்த மருத்துவ ஆலோசனைகளுடன் அவசியமான மருந்து மாத்திரைகளும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்விற்கு தமிழ்நாடு மார்க்கெட்டிங் மேலாளர் நாராயணன் தலைமை தாங்கினார். ஆரணி மக்கள் மருந்தகம் சுகுமார் இந்த முகாமை மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தினார். மேலும் மருத்துவ முகாமில் மருத்துவர் முகமது சுப்ரபாஷா கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை அளித்து சிறப்பித்தார். இவ்விழாவினை ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் தரணி வேந்தன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். இவருடன் ஆரணி நகர செயலாளர் ஏசி மணி அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார். மேலும் திமிரி பகுதி பாலமுருகன், ஆரணி நவீன் மற்றும் ஜலகண்டேஸ்வர் ஆகியோர் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பான ஒத்துழைப்பை வழங்கினர். இந்நிகழ்வில் அப்பகுதி பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு பயனடைந்தனர். விழா மிக இனிதாக நிறைவேறியது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு முழுவதும் தொடங்கப்பட்டுள்ள மக்கள் மருந்தகம் பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதை மக்கள் பத்திரிகையாளர்கள் வாயிலாக பேட்டியளித்து பாராட்டினர். மற்ற மருந்து கடைகளை காட்டிலும் மக்கள் மருந்துகளின் விலை மிகவும் குறைவாக இருப்பதால் இது தங்களுக்கு பெரும் ஆதரவாகவும் பொருளாதார சுமையை குறைப்பதாகவும் உள்ளதாக கூறி பொதுமக்கள் தங்களது மனமார்ந்த வாழ்த்துகளையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்தனர். கொஞ்சம் கீழே வரமா వణికం నేను నారాయణ తమిళనాడు జన్ ఔషధి నోడల్ ఆఫీసర్
எல்லாமே ஜன் ஔஷதி மெடிசன்ஸ் வாங்கி தரும். என்னன்னா ஜன் ஔஷதி மெடிசன்ஸில் நல்ல குவாலிட்டியில் தரமான மருந்தகம் விலமான லோ காஸ்டில் குவாலிட்டி மெடிசன் வரும். இந்த கிட்ட தமிழ்நாடுలో எல்லாமே ఆల్మోస్ట్ 1700 స్టోర్స్ ఆల్రెడీ ఓపెన్ అయ్యాయి. ఇప్పుడు టుడే இந்த ஆரணியில் ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் பண்ணிட்டு ஹானரபிள் எம்பி தரணிவேதன் சார் வந்துச்சு. அந்த చైర్మన్ మున్సిపల్ చైర్మన్ ఏసీ వేణు సార్ வந்துச்சு. எல்லாமே பேஷண்ட்ஸ்க்கு ஃப்ரீగా చెకప్ பண்ணி ஃப்ரீ சுகர் டெஸ்ட் பண்ணி ஃப்ரீ பிபி சுகர் டெஸ்ட் பண்ணி மெடிசன் நல்ல மெடிசன் தரும்தான். இது கேம்பெயின் எல்லாமே இந்தியாவில் எல்லா ஸ்டேட்ஸில் எவ்ரி மந்த் ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் பண்ணி இந்த பப்ளிக்கு ஃப்ரீగా మెడికల్ క్యాంప్ பண்ணுனா ఇది మంచి విషయం అన్న. இந்த ஜன் ஔஷதி மெடிசனில் குவாலிட்டி ఎందన్నా ఇది மக்களுக்கு நல்ல தருணமா. ఇది டைரக்ட்லி மேனுஃபேக்சரிங் பண்ணி டைரக்ட்லி மக்களுக்கு கொடுத்தோம். அந்த மாதிரி காஸ்ட்டில் டிஃப்ரென்ஸ் வரும். சேம் பிராண்டட் மெடிசனில் எந்த மெடிசன் இருக்குன்னா சேம் மெடிசன் ஜன் ஔஷதியிலும் இருக்கா. என்னன்னா சேம் மேனுஃபேக்சரர்ஸ் ஜன் ஔஷதிக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணி தரும். த டிஃபரன்ஸ் எந்ததுன்னா மார்க்கெட்டிங்கில் பிராண்டட் மெடிசன் மார்க்கெட்டிங் காஸ்ட் இருக்கா, டாக்டர்ஸ்க்கு கிஃப்ட் தரணும், இந்த மாதிரி த காஸ்ட் அதிகமாக இருக்கா. இந்த ஜன் ஔஷதியில் இது ஸ்கீமும் சென்ட்ரல் கவர்மெண்ட் மக்களுக்கு மட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி ఇది డైరెక్ట్ పబ్లిక్కి డిస్కౌంట్ பண்ணி ఆల్మోస్ట్ 30 to 90%, 50 to 90% டிஸ்கவுண்ட் வரி நல்ல மெடிசனும் மக்களுக்கு தரும். ஸோ இந்த எல்லாமே ஆரணி மக்களுக்கு இந்த ரிக்வெஸ்ட் தான். இந்த ஆரணியில் ஆல்ரெடி ஸ்டோர் இருக்கா, ஸ்டோருக்கு விசிட் பண்ணி ஜன் ஔஷதி மெடிசன் ட்ரை பண்ணணும். எல்லாமே நன்றி, வணக்கம். மக்கள் மருந்தகம் வணக்கம் எல்லாருக்கும். ஆரணி, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மக்கள் மருந்தகம் மக்களுக்கான உருவாக்கப்பட்டது. மக்களால் மத்திய அரசு உருவாக்கி தொடங்கி வைக்கப்பட்டது. மக்கள் மருந்தகம் ஆரணி பிரான்ச் தொடங்கி கிட்டத்தட்ட 7 years ஆயிடுச்சு. மக்கள் மருந்தகம் மலிவு விலையில் கொடுக்கப்படுகிறது. 15% முதல் 70% வரை கொடுக்கப்படுகிறது. தரமான மருந்தில் கொடுக்கப்படுகிறது. மற்ற மக்கள் மருந்து தயாரிப்பு விலைக்கு கொடுக்கப்படுகிறது. அனைத்து விதமான மருந்துகளும் ஏழை எளிய மக்கள் அனைவரும் பயன்படும் வகையில் கொடுக்கப்படுகிறது. 7 years தொடங்கில் ஸ்டார்டிங்கில் ஒரு நாளைக்கு 10 days 10 பேர் to 15 பேர் வந்தாங்க. இப்போ கரெக்டாக 50 members இருந்து வந்துட்டுருக்காங்க. நல்லா போயிட்டுருக்கு. நல்ல மருந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. மற்ற டாக்டர்ஸுமே ஏகப்பட்ட தனியார் மருந்தங்கள் இருக்குது. எல்லாருமே ரெஃபர் பண்ணுறாங்க. டாக்டர்ஸும் இருக்காங்க, ரெஃபர் பண்ணுறாங்க. முடியாத மக்களுக்கு மக்கள் மருந்து நன்றாக இருக்குது, நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நல்லா இருக்குது. அனைவரும் நல்லபடியாக வாங்கி நல்லபடியாக பயன்படலாம். மற்ற இப்போ பாம்பு கடி விஷயத்துக்கெல்லாம் வெளியில் அதிகமான காஸ்ட்டு அமௌண்ட்டு கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் இப்போ உடனடியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அன்றைக்கு கிடைக்காட்டி கூட மறுநாள் உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற மாதிரி நாங்கள் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். அனைவரும் எல்லாருமே மக்கள் மருந்தத்தை பயன்படுத்துங்க. உங்களுக்காக உருவாக்கப்பட்டது தான். பிபி சுகர் கொலஸ்ட்ரால் இதனால் எவ்வளோ பேர் மக்கள் வாங்க முடியாமலாம் இருக்கிறாங்க. பலதரப்பட்ட ஏழை மக்களுக்கு சில வியாதிகள் வந்துடுது, வாங்க முடியாமல் இருக்கிறனால மக்கள் மருந்தத்தை பயன்படுத்தி நல்லா வாங்கி சாப்பிட்ருக்காங்க. இன்றைக்கி நமது மெடிக்கல் கேம்ப் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி 8/8/2026 நாடாளுமன்ற சார் உறுப்பினர் தரணிவந்தன் ஐயா மெடிக்கல் கேம்ப் துவங்கி வச்சுட்டு போனாங்க. நம்ம ஏசி மணி நகர செயலாளர் அவர்களும் வந்தாங்க. மற்றும் பொதுமக்கள் அனைவரும் மற்ற
டாக்டர் இப்ரான் சார் வந்து பார்த்துட்ருக்காங்க. அதனால் எல்லாமே நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே நல்லா இருக்குது, பயன்படுத்திக்கலாம். வேறு என்ன சொல்லலாம்? எங்கள் பேர் இது மக்கள் மருந்தகம். என் பேர் வந்து சிவகுமார், ஆரணி பிரான்ச். மக்கள் மருந்தகம், திருவண்ணாமலை மாவட்டம், ஆரணி பிரான்ச். மற்ற அனைத்து எல்லா விதமான மக்கள் மருந்தையும் பயன்படுத்தி பயன்பெறுன்னு கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த மெகா ஜன் ஔஷதி மருத்துவ முகாமிலே கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகள். ஒரு பொதுமக்கள் சார்பாக நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வருகின்றேன். என்னவென்றால், இப்பொழுது மக்களிடையே விலை உயர்ந்த மருந்துகள் தான் நமக்கு சிறந்தது, விலை குறைந்த மருந்துகள் வந்து பவர் குறைவு என்ற எண்ணம் அதிகப்படியாக இருக்கிறது. ஆனால் உண்மையில் அது வந்து கம்பெனியினுடைய தயாரிப்பு செலவை பொறுத்ததே தவிர மருந்தை பற்றியது அல்ல. அந்த விழிப்புணர்வு நமது மக்களுக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் நமது மத்திய அரசாங்கம் பல ஆண்டுகளுக்கு முன்பே இந்த ஜன் ஔஷதி என்ற திட்டத்தை துவக்கி நமது பாரத பிரதமர் அவர்கள் இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே நமது பாரத தேசமெங்கும் இந்த மருத்துவ மனைகள் மற்றும் பார்மசி போன்ற இடத்திலே இந்த மருந்துகள் விற்கப்படுவது மிகவும் சிறப்பானது. மக்கள் விலை உயர்ந்த மருந்தை தான் வாங்க வேண்டும் என்று சில இடங்களிலே மருத்துவர்களால் கட்டாயப்படுத்தப்பட்டாலும் இந்த விழிப்புணர்வு அதிகப்படியான மக்களிடையே போய் சேராததன் காரணமாக இதிலே சற்று தொய்வு ஏற்படுகிறது. அதனால்தான் ஒரு 15 ஆண்டு கால ஒரு பேஷண்ட் என்ற முறையில் நான் இதை பெருமையாக சொல்லவில்லை, வருத்தத்தோடு சொல்கிறேன். நீங்கள் விலை குறைவு என்று பார்க்காமல் இந்த ஜன் ஔஷதி கடைகளுக்கு சென்று உங்களுடைய மருந்துகளை மிக குறைந்த விலையிலே பெற்று உங்களை சரிப்படுத்திக் கொள்வீர்கள் என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நான் இருக்க ஆரணியிலிருந்து வேலூரில் ஒரு புகழ்பெற்ற மருத்துவமனையில் போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது அந்த டாக்டர், நான் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், 800 ரூபாய்க்கு 820 rupees ஒரு இன்ஜெக்ஷன் சொல்கிறாரு. அதை வந்து 2 வாரம் போடுன்றார், காலை மாலை. நான் ஒரு சாதாரண ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ண ஒரு மனிதன், ஏதோ பேங்க்கில் ஒரு இருக்கிற அமௌண்ட்டு வச்சு பொழைச்சுருக்கேன். என்னால் அந்த இன்ஜெக்ஷனை 2 வாரத்துக்கு போட முடியுமா? அப்போ அவர் எனக்கு எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல. கட்டாயமாக அந்த 800 ரூபாய் இன்ஜெக்ஷனை 15 நாளைக்கு என்ன ஆச்சு, 1200